ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்கள் தனக்காக செய்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். பெரும்பாலும் இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தேவைப்படுது, குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம். நம்மளை பற்றி யோசிப்போம், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு கடமைகளும் அதிகம், பிள்ளைங்களுக்கு தேவையானது செய்யணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையானது செய்யணும். அப்படிங்கிறதுனால நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் மறந்துடுவோம். ரொம்பவே மறந்து கடைசியில் அது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதில் முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு நமக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இதில் நிறைய பேர் ஆச்சரியப்படலாம், இந்த காலத்தில் யாராவது பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இருப்பாங்களான்னு. யாராவது இருந்தால் கண்டிப்பாக உடனே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நமக்கு எதுக்கு பேங்க் அக்கௌண்ட்? எல்லாமே நம்ம வீட்டில் பார்த்துக்கிறாங்களே, அவங்களே எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிறாங்க, அவங்களே எல்லாத்தையும் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறாங்க, அப்படி மட்டும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ஆனால் அதில் எப்போதுமே 0 பேலன்ஸில் இருக்கும். அப்படியும் விடக்கூடாது. கண்டிப்பாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம கொஞ்சமாவது பணம் போடணும். மாதத்துக்கு எவ்வளோ முடியுதோ 500, 1000 இந்த மாதிரி போட்டு அந்த அக்கௌண்ட் வந்து கொஞ்சமாவது பணத்தோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு அவசரத்துக்கு நமக்கு ஒரு 1000 ரூபாவது எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு தூங்குற அக்கௌண்ட்டாக இல்லாமல் நல்லா ஆக்டிவில் இருக்கிற மாதிரி, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம வேறு யார்கிட்டையும் கேட்காம நம்ம கையில் இருக்கிற அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 5000 ரூபா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய தைரியம் தான். ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் நம்ம அதை சமாளிச்சுக்கலாம். அதனால நமக்கு எதுக்கு பணம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க. கண்டிப்பாக கொஞ்சமாவது வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், மாற்ற முடியாத நபர்கள் அப்படின்னு நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க. இது வந்து ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இந்த குழப்பம் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களை எப்படியாவது மாற்றிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பழக்கத்தை மாற்றணும், அவங்களோட அந்த குணத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20லேருந்து 30 வயசு வரைக்கும் ரொம்பவே போராடுவோம். 30 வயசுக்கு மேலே தான் தெரிய வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மனிதர்களோட குணத்தை சில நேரங்களில் நம்மளால் மாற்றவே முடியாது. அப்படிங்கிறதெல்லாம் பழக்கத்தையும் சேர்த்தே தான் சொல்கிறேன். இது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஹஸ்பண்டாக இருக்கலாம், மாமனார் மாமியார், அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, யாராக இருந்தாலும். அதனால் இப்படி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆளை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் சினிமா படத்தில் மட்டும்தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில் நம்மளால் யாரையும் மாற்ற முடியாது. நம்மளால் மாற்றக்கூடிய ஒரே நபர் நம்மளை மட்டும்தான். நம்மக்கிட்ட ஏதாவது மாற்ற வேணுமா, நம்மளோட பழக்கத்தை, நம்மளோட குணத்தை நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் மற்றவங்களை மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணோன்னா அதில் தோல்வி தான் கிடைக்கும். அதனால் முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து தேவையில்லாத டென்ஷன். அது வந்து அவங்களோட குணம், அவ்வளோதான். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி போராட மாட்டோம். அப்படியே அது கூடவே சேர்ந்து வாழறதுக்கும் நம்ம பழகிடுவோம். அதனால் ரொம்ப அதிகமாக மற்றவங்களை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா உங்களை பற்றி யோசிங்க. அதே நேரத்தில் இந்த 20லேருந்து 30 வயசு வரைக்கும் தான் மற்றவங்க நம்மளை பற்றி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, எப்படி என்னை பார்த்து இப்படி சொல்லலாம், இந்த மாதிரி என்னை பார்த்து பேசிட்டாங்க, அந்த மாதிரிலாம். இதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்கலாம், நான் அப்படி இல்லை அப்படிங்கிறது எப்படி அவங்ககிட்ட நிரூபிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் நமக்கு தோணும். ஆனால் ஒரு 30 வயசுக்கு மேலே நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன், என்னை பற்றி எனக்கு தெரியும். நம்ம நல்லா இருந்தாலும் அவங்க பேசுவாங்க, நம்ம வந்து நல்லா இல்லை அப்படின்னாலும் பேசுவாங்க. கீழே போனால் அதுக்கு ஒரு விதமாக பேசுவாங்க, மேலே போனால் அதுக்கு இன்னொரு விதமாக பேசுவாங்க. ஆக மொத்தத்தில் எப்படியோ நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று பேச தான் செய்வாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் பேசுகிறதையும் நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வேலையெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும், நம்மளும் குழப்பமாகிடுவோம். அதனாலே நமக்கு பிடிக்காத மாதிரி, நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி, நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சொன்னால் கூட இந்த காதில் வாங்கிட்டு அதை கண்டுக்காமல் இந்த காதில் விடுறது தான் நமக்கு நல்லது. அவங்க சொல்கிறதுக்கு நம்ம எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களை கோபப்படுத்துறதுக்காகவே ஒருத்தங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சிரிச்சுட்டு போயிடுறீங்க அப்படின்னா அவங்க சொன்னதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் ஆயிரும். சொன்ன அவங்களுக்கே அப்செட் ஆயிரும். கோபப்படுத்துறதுக்காக நம்ம சொன்னால் இவ்வளோ அமைதியாக சிரிச்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு கடைசியில் அவங்களே ஆஃப் ஆயிடுவாங்க. அதனால் பெண்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, மற்றவங்களை பற்றி ரொம்ப யோசிக்கவும் வேண்டாம், மற்றவங்க சொன்ன வார்த்தையை பற்றியும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். அப்படி யோசிச்சுட்டு இருந்தால் அது வந்து நம்ம தலைக்கு நம்மளே அதிகப்படியான யோசனை, அதாவது டூ மச் ஆஃப் திங்கிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப அதிகமான யோசனைக்குள்ளே போய் நம்ம தலை மேலே நம்மளே ஒரு பாரத்தை ஏற்றி வச்சுப்போம். இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு கூலாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. மூணாவது விஷயம், நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறது. அதாவது நம்ம குடும்பத்தோட பட்ஜெட் என்ன, நம்ம குடும்பத்தை எப்படி வந்து நம்ம முன்னேற்றி கொண்டு போகிறோம், நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்க, நம்ம ஃபேமிலிக்கே இன்னும் கொஞ்சம் பணம் தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி நம்மளை பற்றி யோசிக்கிறது. நம்ம குடும்பத்தை பற்றி, நமக்கு என்ன தேவை இருக்குது, அதை எப்படி நம்ம பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிக்கிறது. நம்ம பெரும்பாலான நேரங்களில் மற்றவங்களை பற்றி யோசிப்போம், ஆனால் அது நேரத்தை வீணாக்குறது.
நம்மளை பற்றி யோசித்து நமக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு திட்டமிடுறது. அதுக்காக நம்ம நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா புது புது ஐடியாலாம் கிடைக்கும். எந்தெந்த வழியிலலாம் நம்ம முன்னேறலாம், கொஞ்சம் பணம் சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணலாம், எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம், நம்ம ஏதாவது வீண் செலவு பண்ணுறோமா, அந்த செலவை எப்படி குறைக்கிறது, இந்த மாதிரி நம்மளை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றியே யோசிக்கிறது. எதை பற்றியுமே யோசித்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோன்னு வைங்களேன், அதுக்கான வழியெல்லாம் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். பெண்கள் நினச்சாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கடவுளோட உதவி கிடைக்கும், மனிதர்களோட உதவி கிடைக்கும், புது புது கதவுகள்லாம் திறக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு கூட நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட அந்த ஆர்வம் இருக்கணும், அந்த தீவிரம் இருக்கணும். நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் கூட நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுறோம், அதுக்கு ஆர்வம் இருக்குது நமக்கு அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும்போது அது கண்டிப்பாக கைகூடி வரும். அதனால் நம்மளோட வாழ்க்கை இதுதான், நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி மேம்பட்டு வரலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே நாளில் ஒரே மாதத்தில் எல்லாம் நடக்காது. ஆனால் அதே எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதில் வீட்டில் ஒருத்தர் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம வந்து இதுவே போதும், நமக்கு இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. கணவர் வந்து இந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா மனைவிக்கு ஆசை இருக்குது, சொந்த வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அதாவது நமக்குன்னு ஏதாவது சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்காக நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணலாம், நிறைய பேசலாம். நல்ல விஷயத்துக்கு நம்ம பேசி 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 அதை வந்து வாங்குறதுக்கு வைக்கலாம். அதை வாங்கி அவங்கள ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுட்டு நம்ம ஒதுங்கிடக்கூடாது. நமக்கு வந்து முடியும், இது வந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் இருந்தது அப்படின்னா சப்போர்ட்டாக கடைசி வரைக்கும் கூடவே இருக்கணும். சில இடங்களில் கணவர் இந்த மாதிரி இருப்பாங்க, எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து நம்ம எப்படி 2 பேரும் சேர்ந்து முன்னேறலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். 4வதாக வந்து நெகட்டிவ் பர்சன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது. இந்த நெகட்டிவ் பர்சனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்லா ரெடியாகி போகிறோம், அன்றைக்கி நம்ம ரொம்ப ஜாலியான மூட்டில் இருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறதுனால நம்ம அதுக்காக போகிறோன்னு வைங்களேன், நம்ம அந்த நெகட்டிவ் பர்சன் நம்மளை பார்த்ததும் இவ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு இல்லாத விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒன்றுலே வந்து குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை நம்ம சொந்த வீடு வாங்காமல் இருக்கலாம், இப்படி ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட எது இல்லையோ அந்த ஒரு விஷயத்த கரெக்டாக கேட்டு நம்மளை ஆஃப் பண்ணி நம்மளை வந்து சைலண்ட் ஆக்குறது, அமைதியாக்குறது, அதுதான் அவங்களோட வேலையாக இருக்கும். இது நானும் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து 8 வருஷமாக குழந்தை இல்லை, அதனால் நம்ம என்னதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நல்லா ஜாலியாக ரெடியாகி போயிருப்போம், புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி ரெடியாகி போவோம். ஆனால் நம்மளை கேட்குறவங்க அந்த ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு நம்மளை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. நம்ம அதை கொஞ்சம் சாஃப்டாக சொல்லிட்டு விட்டோம் அப்படின்னாலும் விட மாட்டாங்க, திரும்ப திரும்ப துருவி துருவி அதையே போட்டு கேட்டு நம்ம வந்து ஒரு சோகமான முகத்துக்கு போகிற வரைக்கும் போனால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இதுதான் இந்த நெகட்டிவ் பர்சன். அதாவது நம்மளை வந்து தாழ்த்தி நம்மளை குறைச்சி பேசுகிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரி பர்சன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. எப்போவுமே ஒருத்தர் உங்ககிட்ட இப்படி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அடுத்தது வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது சில பேருக்கு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கலாம், அந்த மாதிரினா பூ வைக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது, நெயில் பாலிஷ் போடுறது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு மெஹந்தி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், சில பேருக்கு வந்து வீட்டில் நல்லா கோலம் போடுறது பிடிக்கலாம், வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது பிடிக்கலாம், சில பேருக்கு பசங்களோட சேர்ந்து விளையாடுறது பிடிக்கலாம், சில பேருக்கு பீச்சுக்கு போகிறது பிடிக்கும், சில பேருக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும், நிறைய செடியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் வந்து நல்ல வெரைட்டியாக சமையல் பண்ணி அதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்படி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு இருக்கும். அதை வந்து விட்டு கொடுக்காதீங்க, அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து பெருசாக ராக்கெட் விட்டு அதுக்கு மேலே தான் சந்தோஷப்படணும் அப்படின்னு இல்லை. நம்ம அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடக்கும், இதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அதை எப்போ நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு பழகுறோமோ அப்போ தான் இந்த லைஃப்பையும் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு கற்றுக்குவோம். அடுத்தது ஏதாவது ஒரு புது விஷயத்தை வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. வயசு முக்கியமே கிடையாது, கைத்தொழில் கற்றுக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சுக்கிட்டு ஏதாவது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கள் பாட்டியெல்லாம் ஒரு 85 வயசு வரைக்குமே அந்த டைமில் கூட அவங்க வந்து நிறைய கைத்தொழில் அவங்களுக்கு தெரியும், அந்த டைமில் கூட பின்னிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கண் பார்வை வந்து போயிடுச்சு, ஒரு 80 வயசுக்கு மேலெலாம் கண் பார்வை கிடையாது, ஆனால் கையில் வந்து பின்னிகிட்டே இருப்பாங்க. அவங்க கை வந்து அதை பண்ணி ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, அதை பார்த்து பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி நிறைய பொம்மை இது எல்லாமே வயர்லேயே பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதை பார்த்து இன்னொருத்தங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம். கடைசி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருந்து அவங்க இதை பண்ணாங்க. உள்ள நூலில் ஸ்வெட்டர்
பண்ணுறது, பர்ஸு பண்ணுறது, அதில் வந்து என்ன வேணால் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அதெல்லாம் எங்கள் பாட்டி வந்து கடைசி வரைக்கும் விடவே இல்லை. எங்கள் தாத்தாவுமே அதெல்லாம் இது எதுக்கு பண்ணுற அப்படின்னு ஒரு நாளும் கேட்டது கிடையாது. எங்கள் பாட்டி வாங்கி கேட்குற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான், எல்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கள் பாட்டியும் அதை வந்து அழகாக செய்வாங்க. கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வயசுலேயே அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வயசில், நம்மளோட வயசில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. புதுசு புதுசாக என்ன வேணால் நம்ம படிக்கலாம். எக்கச்சக்கமான கைத்தொழிலும் இருக்குது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதனால் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்மளோட வாழ்க்கை இனிமேல் கிச்சனில் தான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. புது விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கற்றுக்கோங்க. இது எல்லாமே பெண்கள் நமக்காக செஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.